வணக்கம், நான் விஜயகுமார். நீங்களும் பணக்காரர் ஆகலான்றதில் இன்றைக்கி நம்ம போகக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, விண்வெளியில் அமெரிக்காக்காரங்க விண்வெளி பயணம் மேற்கொண்டாங்க. அந்த விண்வெளி பயணத்தில் அவங்க குறிப்பெடுக்கிறதுக்கு அவங்க பேனாவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த பேனா விண்வெளியில் ஒர்க் ஆகலை. அப்போ அவங்களால குறிப்பெடுக்க முடியல. அப்போ அந்த விஞ்ஞானிகள்லாம் சேர்த்து மீட்டிங் போட்டாங்க. அப்போ தலைமை விஞ்ஞானி என்ன சொன்னார் அப்படின்னா, சமீபத்தில் தான் ரஷ்யா விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க எப்படி குறிப்பெடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம ஒரு குழு அமைச்சு நம்ம இதை பற்றியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்ப்போம், ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். பட் அங்கே இருந்த இளம் விஞ்ஞானி என்ன சொன்னார், சார் இதுக்கு குழுலாம் வேண்டாம், ரிசர்ச் எல்லாம் வேண்டாம், அவங்க விண்வெளியில் போய் எப்படி எழுதுனாங்க நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். இவ்வளோ பெரிய விண்வெளி ரகசியம் அவங்க எப்படி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தயக்க வேண்டாம், நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ கேட்டு பார்த்தப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், இது ரொம்ப சிம்பிளான விஷயம், நாங்கள் பேனா யூஸ் பண்ணல, நாங்கள் யூஸ் பண்ணது பென்சில் தான் அப்படின்னாங்களாம். அதே மாதிரி தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தயக்கம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, எப்படி அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி, டீச்சர்ஸ் அப்பியர்ஸ். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ரிசோர்ஸஸ் உங்களை தேடி வரும். அதுதான் இந்த வீடியோ. அதனால் பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும், நான் அனுப்பக்கூடிய வீடியோஸை. அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட தயக்கம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்கான தீர்வை நம்ம காண முடியும். அப்போ நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சோன்னா முதல்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நான் பணம் சம்பாதிக்கணும் சார், ஆனால் என்கிட்ட எந்த மூலதனமே இல்லை அப்படின்றது தான் பெருவாரியான மக்களோட கேள்வியாக இருக்குது. அப்போ மூலதனம் இல்லை, அப்புறம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? நம்ம தான் பணமே இல்லையே அப்படின்றது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனம், உங்களோட மூளை, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோன், உங்கள் செல்ஃபோனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ், நீங்கள் படித்த படிப்பு, அது எல்லாமே கூட மூலதனம் தான். முக்கியமான மூலதனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூளை தான். அந்த மூளையை வச்சு கூட நம்ம அடுத்த மூலதனங்களை ஈர்க்க முடியும். அது என்ன வரும் அப்படின்றத பின்னொரு வீடியோகளில் நம்ம பார்ப்போம். நம்ம நேற்று பார்த்த முதல் லெசனில் நம்ம ஆசை தான் ரொம்ப முக்கியம், அந்த ஆசையை பற்றி எரியும் ஆசையாக நம்ம மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த பற்றி எரியும் ஆசையை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்றத முதல் படிப்பினை. இரண்டாவது, எந்த மூலதனமும் இல்லை, தயக்கம் தேவையில்லை, மூளை தான் மூலதனம் அப்படின்றத நம்ம படிக்க வேண்டிய ரெண்டாவது படிப்பினை. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.